வணக்கம் நண்பர்களே. கதை நேரம். இன்றைய தலைப்பு த பிரெயின், வாழும் வழி. யாராவது எதையாவது சொல்லிக்கிட்டு போகட்டும்னு நாம் பாட்டுக்கு கேட்டுக்கிட்டு இருப்போம்னு நினைக்கிறது இது ரொம்ப பெரிய விஷயம். அரிசோனாவில் ஒரு பல்கலைக்கழகம், அங்கே ஒரு விஞ்ஞானி. அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? வாழ்க்கையை அதோட போக்கிலேயே ஏற்றுக்கிட்டு ஓய்வாக இருந்துடுறது தான் நல்லதான். அதிகமாக ஆசைப்படுறவங்க, அவசரப்படுறவங்க, பொறுமை இல்லாதவங்க, இவங்களுக்கெல்லாம் இருதய நோய் அதிகமாக வருதான். இப்படிப்பட்டவங்களுக்கு இதய நோய் காரணமாக மரணம் ஏற்படுற அபாயம் 2 மடங்கு அதிகம் அப்படின்னு அந்த விஞ்ஞானிங்க சொல்லியிருக்காங்க. சும்மா சொல்லிவிடலை, பல பேரை சோதனை பண்ணி பார்த்துட்டு தான் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. பல பேருக்கு அகால மரணம் ஏற்படுறதுக்கு காரணமே தூற்றும் மனப்பான்மை, கோபம், இது 2ம் தானாம். அது மட்டும் இல்லை, அடிக்கடி கோபப்படுறவங்களை பாருங்க, அவங்க சுறுசுறுப்பாக இருக்க மாட்டாங்க, அடிக்கடி சோர்ந்து போயிடுவாங்க. அவங்களுக்கு இளம் வயதிலேயே வயதான தோற்றம் வந்துடும். மூளையை எவ்வளவு சுறுசுறுப்பாக வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு இளமையாக இருக்கலாம். டாக்டர்களே இப்படி சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம், மனுஷனுக்கு வயசாகிற ரகசியம் மூளையில் தான் இருக்குதான். மேற்கு ஜெர்மன் விஞ்ஞானிகள் சொல்கிற உண்மை இது. மனுஷனுக்கு 60 வயசு ஆகும்போது மூளை சுருங்கி தளர்ச்சி அடையுது. இப்படி தளர்ச்சி அடைய விடாமல் மூளையை சுறுசுறுப்பாக வச்சிருந்தா எப்பவுமே இளமையாக இருக்கலாம்னு அவங்க சொல்கிறாங்க. அது சரி, மூளையை எப்பவும் சுறுசுறுப்பாக வச்சிருக்கிறதுக்கு என்ன வழி? கோபப்படக்கூடாது, மற்றவங்களுக்கு விரோதமாக இடையூறாக நடக்கக்கூடாது, வாழ்க்கையில் நிதானம் வேணும், உற்சாகம் வேணும், சுறுசுறுப்பும் வேணும். 60 வயதிலேயும் மனசு சந்தோஷமாக இருக்கணும். அதுக்காகத்தான் 60ஆம் கல்யாணம்லாம் பண்ணி தம்பதிகளை உற்சாகப்படுத்துகிறாங்க போல இருக்கு. கவலை இல்லாமல் இருக்க கற்றுக்கிட்டா உடம்பும் நல்லா இருக்கும், மனசும் நல்லா இருக்கும். எனக்கு வேண்டியவர் ஒருத்தர் பெரிய பணக்காரர், 4 கார் வச்சிருக்காரு. அவருக்கு கோபமே வர்றதில்லை. எப்படி சார் இதுன்னு கேட்டேன். எனக்கு இந்த விஷயத்தில் குரு ஒரு பிச்சைக்காரன் தான்னு சொன்னார். எப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு ஒரு பிச்சைக்காரன் வந்து சோறு கேட்டான். நான் ஏதோ கோபத்தில் இருந்தேன். கால நேரத்தில் வந்து தொந்தரவு பண்ணாத போன்னு சத்தம் போட்டேன். அதுக்கு அந்த பிச்சைக்காரன் சொன்னான், சார் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க, அதுக்காக இப்படியெல்லாம் கோபப்படாதீங்க, அது உங்களுக்கு நல்லதில்லைன்னா. எனக்கு இன்னமும் கோபம் அதிகமாயிட்டுது. பிச்சைக்காரன் எனக்கு அட்வைஸ் பண்ணுறான்னு தான் பிச்சைக்காரன் எனக்கு அட்வைஸ் பண்ணுறதான்னு எனக்கு வந்து நீ அட்வைஸ் பண்ணுறியான்னு கத்தினேன். அதுக்கு அவன் சொன்னா, கத்தாதீங்க சார், நானும் உங்களை விட வசதியாக இருந்தவன் தான், 8 காரை வச்சிருந்தவன் தான். ஆனால் உங்களை விட அதிகமாகவே கோபப்பட்டேன். அதனால தான் இன்னைக்கு இப்படி ஆயிட்டேன் நானா. அன்னையிலிருந்து இவர் கோபமே வர்றதில்லையா. அதனால் 4 காரோட நல்லபடியாக இருக்காரு. கோபப்படாமல் இருக்கணும்னா பொறுமையும் சகிப்புத்தன்மையும் ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.